ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் உடைய மகிழ் தமிழ் நகர் பற்றி தான் இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நிறைய மாதிரியான ஆஃபர்ஸில் நமக்கு வீட்டு மனைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பற்றி என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோட்டில் குமாரமங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ புதுசாக அமையக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் மகிழ் தமிழ் நகர் அப்படின்னு சொல்லி. ஸோ மகிழ் தமிழ் நகரில் மனை வாங்கி நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அண்ணாச்சியோட விருப்பம். ஸோ அதுக்காக வந்து இந்த சிறப்பு நேரலை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஷோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதை பற்றின ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் லைவுக்கு கால் பண்ணி வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணாச்சி, இன்றைக்கி நம்ம மகிழ் தமிழ் நகர் பற்றி சிறப்பு நேரலை கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய மனை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான வசதிகளோடலாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்வையாளருக்கு உங்கள் வாயால் சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துக்கிறேன். நம்முடைய அதாவது மேடம் நம்ம மகிழ் தமிழ் நகர் வந்துங்க ஒரு சூப்பரான இடத்தை அமைச்சு கொடுத்துருக்காருங்க. அதாவதுங்க நம்ம குமரமுகத்தில் இருந்துங்க சித்தாலந்து போகிற மெயின் ரோட்டே அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஆமாம், நம்ம பஸ்ஸு போக்குவரத்து நம்ம சைட் முன்னாடி பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் குடியிருப்பு வீடு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றி அருமையான காம்பவுண்ட் சுவர் போட்டு கொடுத்துருக்குறோம். டிச்சு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இபி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். மக்கள் மகிழ்ச்சியோடு மகிழ் தமிழ் நகரில் வாழக்கூடிய எல்லா வசதிகளும் அற்புதமாக அருமையாக சூப்பராக அமைத்து கொடுத்துருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, விசேஷமாக என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்செங்கோடு வந்து நாளுக்கு நாள் டே பை டே திருச்செங்கோடு பயங்கரமாக வளர்ந்துட்டே இருக்குங்க. ஆமாம், வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. சேலம் ரோடாக இருந்தாலும் சரி, ஈரோடு ரோடு இருந்தாலும் சரிங்க, பரமத்தி ரோடாக இருந்தாலும் சரி, சங்ககிரி ரோடாலும் சரி தாங்க. அது 4 பக்கம் ரோடுமே வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கு, ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்க காரணத்தினால திருச்செங்கோட்டில் புது பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் வருதுங்க. ஆமாம், நம்ம சைட்டு பக்கத்துலேயே புது பஸ் ஸ்டாண்டு வருது. அதுக்குடைய ப்ராசஸ் அந்த வேலைகள்லாம் வெகு விரைவாக எல்லாம் நடக்க இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புது பஸ் ஸ்டாண்டு வர்ற இடத்து பக்கத்தில் தான் நம்ம மகிழ் தமிழ் நகர் நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறோம். நம்ம சைட்டுக்கும் புதுசாக வர்ற பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. சூப்பர். ஆமாம், 3 கிலோமீட்டரு நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து பக்கத்தில் படிக்கிறதுக்கு காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. திருச்செங்கோட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்கூல், அது மட்டும் இல்லை காலேஜ் எல்லாமே சிறப்பாக பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நம்ம திருச்செங்கோடு எடுத்துட்டிங்கன்னா என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா கல்வி மாவட்டம். ஆமாம், நாமக்கல் கல்வி மாவட்டம். அது வந்து திருச்செங்கோடு தாலுகா வந்து நிறைய விவேகானந்த காலேஜ், கேஎஸ்ஆர்
காலேஜ், மகேந்திர காலேஜ், செங்குந்தர் காலேஜ்னு சொல்லி நம்ம சைட்டை சுற்றி பிரமாண்டமான பெரிய புகழ் வாய்ந்த காலேஜ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்ல ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய உமன் காலேஜ் நம்ம சைட் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர். மகிழ் தமிழ் நகர் மனை வாங்கணும் அப்படிங்கறதுக்கு இதை விட உங்களுக்கு வேற என்ன வந்து காரணம் வந்து இருந்துட முடியும்? ஸோ மனை வாங்கணும் அப்படின்னா அடிப்படையா என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். நல்ல குடி தண்ணீர் கிடைக்குதான்னு பார்ப்போம், நல்ல காற்றோட்டமான வசதி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே பைக் காருங்கிறது எல்லார் வீட்லயும் கம்பல்சரி இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஈஸியா போய் வர்றதுக்கு நல்ல தார் சாலை வசதி வந்து அமைஞ்சிருக்கா, நல்ல அகலமான தார் சாலை வசதி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நிறைய ஹெவி ரெயின்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய ட்ரைனேஜ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாம வடிகால் வசதிலாம் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எல்லாமே நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர்ல வந்து நிறைஞ்சிருக்குன்னே சொல்லுவோம். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி மகிழ் தமிழ் நகரில் வந்து பேர்லேயே எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் மனை வாங்கினீங்கனாலும் நிச்சயமாக நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் வந்து என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அண்ணாச்சி? சூப்பர் அருமையான கேள்விங்க. அதை வந்து எங்கள் சைட் ஓப்பன் பண்ணாலும் சரிங்க, ஆஃபர் கொடுக்குறது என்னுடைய பழக்கம், அது என் வழக்கமே மாறி. ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும். ஆஃபருக்கு பேர் போனது ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஆடி ஆஃபரு, இன்னொன்று அண்ணாச்சியோட அதிரடி ஆஃபர். இந்த ரெண்டு ஆஃபரை மிஞ்சறதுக்கு வந்து வேற இதே கிடையாது, ஆப்ஷனலே கிடையாது. சொல்லுங்க அண்ணாச்சி, என்ன ஆஃபர் நம்ம கொடுக்குறோம்? அருமைங்க. நம்ம மகிழ் தமிழ் நகர்லிங்க முதல்ல பிளாட் புக் பண்ணுற 10 நபர்களுக்கு வந்து ஒரு பைக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவும் விசேஷமாக ஆக்டிவா பைக்கு நான் இலவசமாக தருகிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சீரியஸா வாங்க அண்ணாச்சி, ஆக்டிவா பைக் கண்டிப்பா முதல்ல வர 10 நபர்களுக்கு ஆக்டிவா பைக் இலவசம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாவ், சூப்பரான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து யார் மகளிர் வந்து யார் பெண்கள் முக்கியமா யார் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஸோ பெண்கள் தான் வந்து வீட்டோட கண்கள். நான் என்ன பெருமைப்படுத்திக்கிறதா சொல்ல, அண்ணாச்சி வந்து இதை தான் அடிக்கடி சொல்லுவாரு. ஸோ அவங்களுக்கு தான் வந்து சேமிச்சு வைக்கணும், பிற்காலத்தை பற்றிய இது வந்து எதிர்நோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்களா, அது வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பெண்கள் வந்து ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம், லேண்ட் வாங்கினா நல்லா இருக்கும். கோல்ட் அண்ட் லேண்டில் தான் வந்து இன்றைக்கி மேக்ஸிமமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ லேண்ட் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு லேண்டும் ஆச்சு, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து நம்ம லேண்டை வந்து பார்த்துட்டு கிரியம் பண்ணிட்டு அப்படியே புது பைக்லேயே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். சூப்பர். புது வீடு கட்டி புது வீடு முன்னாடி ஆக்டிவா பைக் வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவாவது ஒரு முறை தான் கிடைக்கும். அண்ணாச்சி அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், வாய்ப்பை வந்து தவற விடாம பயன்படுத்திக்கிறவங்க தான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு அண்ணாச்சி சொல்லி நிறைய வாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை வந்து அருமையான வாய்ப்பை வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கும் வந்து லேண்ட் வாங்கணும், சொந்தமா இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை வந்து நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும், இன்க்ளூடிங் மீ, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஸோ நீங்களும் அது விருப்பப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர்ல இடம் வாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் வருது, தொடர்ந்து பேசலாம். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. வெல்கம் பேக் டு த ஷோ யுவர்ஸ்.
நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர் சொல்லக்கூடிய மகிழ் தமிழ் நகருக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. ஓகே, நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் வாங்கி எல்லாரும் மனை வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தில் நம்மளுடைய அண்ணாச்சி பார்த்தீங்க அப்படின்னா மகிழ் தமிழ் நகரில் நிறைய ஆஃபர்ஸ், அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்து அங்கே மனை வாங்குறவங்களுக்கு நிறைய அதிரடியான ஆஃபர்ஸும் நம்மளுடைய அண்ணாச்சி வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. எஸ், முதல்ல வந்து மனையை புக் பண்ணுற 10 நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவா பைக் வந்து இலவசமாக, முற்றிலும் இலவசமாக கொடுக்குறதா வந்து அண்ணாச்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வீடு வாங்கணும், வீடு கட்டி சூப்பராக ஒரு 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கி நிறுத்தணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பிளான் எல்லாமே நிறைய பேர் வச்சுருப்பீங்க. நீங்கள் வீடு வந்து நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் இடம் வாங்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பைக் கிடைச்சிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு மாதிரி எந்த மாதிரியான இடங்களெல்லாம் வந்து சார் நம்ம ஃப்ளாட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் வந்து குமாரமங்கலம்ல இருக்கு. பீப்புள்ஸ்லாம் வந்து வேற ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு நியரஸ்டாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேற எந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அதாவது மாதிரி எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம மகிழ் தமிழ் நகர் வந்துங்க திருச்செங்கோட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு மிகவும் பக்கத்தில் நம்ம அமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லை, கரை பண்ற முதல்ல கரை பண்ற 10 நபர்களுக்கு கரை முடிஞ்ச உடனே ஒரு ஆக்டிவா பைக் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. ஆமா, அதாவது உடனுக்குடன், அதாவது சுட சுட அப்படின்னா மாதிரிங்க, கரை பண்ணினா அடுத்த நிமிஷமே அவங்கள நம்ம ஷோரூம் வந்து புது பைக் எடுத்து அவங்க கையில் நம்ம புடைச்சிடுறோம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அவங்க என்ன அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது 100% ஃப்ரீ. அவ்வளோ 100% ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து கரை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ஷோரூமில் கூட்டு போய்ங்க புது பைக் எடுத்து அவங்க கையில் கொண்டு நம்ம கொடுத்துட்றோம். ஆமாம், மகிழ் தமிழ் நகரில் முதல்ல வர 10 நபர்களுக்கு மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் வந்து ஆக்டிவ் பைக் இலவசமாக தர்றோங்க என்பதை நான் வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து திருச்செங்கோடு பக்கத்தில் நம்ம மகிழ் தமிழ் நகர் அமைஞ்சிருக்கு. இது வந்து எல்லா காலேஜ், ஸ்கூலு, பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்கிறேன். 1. ரெண்டாவது என்னன்னு கேட்டு சூப்பர், பேசலாம் தாராளமாக பேசலாம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? அஸ்வின், எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாவ், கிரேட் சார், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஷோ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, ஷோ பார்த்துட்டு இருக்கேன் மேம். குமாரமங்கலத்துல டைப் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எந்த இடத்துல இருக்கீங்க சார்? வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ராஜேஷ் அனஞ்சி பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் வணக்கம் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக சார், சூப்பராக சார். விவசாயம் பண்றீங்க, அந்த வார்த்தை கேட்கும் போது ஆமாம் சார், 1000 மடங்கு சந்தோஷமா இருக்கு சார். ஏதோ 1 கோடி ரூபா சும்மா கொடுத்த மாதிரி இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆமா, உங்களை வாழ்த்துறேன். விவசாயம் பண்ணுகிற ஒவ்வொரு நபர்களையும் நான் இந்த நேரத்தில் வந்து ஜீவநதி சார்பா மகிழ்ச்சியோடு வாழ்த்துறேன் சார். சார், நம்ம மகிழ் தமிழ் நகர் எங்கே அமைச்சிருக்கு கேட்டிங்கன்னா சார், திருச்செங்கோட்டில் சார், புது பஸ் ஸ்டாண்டு அமையிருக்கிற இடத்துல இருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் சார். ஆமா, குமாரமங்கலத்தில் இருந்துங்க சித்தாலந்தூர் மெயின் ரோட்லேயே அமைச்சு கொடுத்துருக்கிறேன். குமாரமங்கலத்திலிருந்து சித்தாலந்தூர் மெயின் ரோட்லேயே பஸ் போக்குவரத்து இருக்கிற இடத்துலயே மெயின் ரோட்லேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு சார். ஆமா சார், கட் ரோடு இல்லை உள் ரோடு இல்லைன்னா மெயின் ரோட்ல இருந்து உள்ள வந்து ஒரு 100 அடி உள்ள நடந்து போனோம். மெயின் ரோட்ல இருந்து சும்மா ஒரு பல்லாம் நடந்து போனோம் அப்படிலாம் கிடையாதுங்க. மெயின் ரோட்லேயே பஸ் போகிற ரூட்லேயே மெயின் ரோட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறேன். ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார், சதுரடி என்ன ரேட்டுன்னு கேட்டிங்க. ஒரு சதுரடி சார் 1200 ரூபா. ஒரு சதுரடி 1200 ரூபா மட்டும்தான் சார். ஆனால் சில மாதத்திலேயே 2000 ரூபாய்க்கு மேலே இது விலை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புது பஸ் ஸ்டாண்டு, திருச்செங்கோட்டில் புது பஸ் ஸ்டாண்டு நம்ம சைட் பக்கத்திலேயே அமையிருக்கிற காரணத்தினால சார் நான் இப்போ ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறேன் சார். ஒரு சதுரடி 1200 ரூபா. அது மட்டும் இல்லை சார், முதல்ல வர்ற 10 வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஆக்டிவா பைக் ஒன்று இலவசமாக கொடுக்குறோம் சார். நீங்க சார் விவசாயம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். லைவ்ல வந்து ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பி சார். நீங்க தொடர்ந்து ஷோ பாருங்க, சரிங்களா? அது மட்டும் இல்ல சார், அந்த 10 பேர்ல ஒருத்தரா நீங்க இருக்கணும், எங்களுடைய ஆசை. நீங்க விவசாயம் பண்றீங்க, என்ன பொறுத்தவரை விவசாயிங்க நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். விவசாயிங்க வாழ்க்கை செழிச்சாதான் சார் நாட்டினுடைய பொருளாதாரம் செழிக்கும் சார். அதனால விவசாயம் பண்ற நீங்க, விவசாயம் பண்ற ஒவ்வொரு விவசாயிகளையும் மனசார வாழ்த்துறேன். நீங்க சார் அந்த 10 பேர்ல நீங்க ஒருத்தர் வந்து நீங்க பிளாட்டை புக்
பண்ணி ஆக்டிவா பைக்கு நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள உங்களை மனசார வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அஸ்வின் சார். சூப்பரா சூப்பரா சார். நம்ம விவசாயம் பண்றேன்னு சொன்னோடனே கேட்டோடனே நமக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சார். ஓகே அண்ணாச்சி, நம்ம இப்போ அஸ்வின் சார் கிட்ட சொன்னீங்க இல்லையா, இங்கேருந்து குறுக்கு ரோட்ல சந்து ரோட்ல அங்கேருந்து 100 அடி நடந்து போகணும், அந்த மாதிரி இல்லாமல் நானும் நம்ம ஜீவநதி ப்ரமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்க லேண்ட் போட்டாலும் பைபாஸ்ல என்ன சொல்றீங்க? எப்படி சார் அந்த மாதிரி பைபாஸ்ல இவ்வளோ வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல வந்து நம்மளால பண்ணி கொடுக்க முடியுது? கண்டிப்பா. அதாவது மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, அதாவது மனம் இருந்தால் மார்க்க முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது வந்து நல்லது செய்யணும், நன்மை செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, அந்த அதே சிந்தனையா இருக்கும்போது அதுக்கு உண்டான வழி, அதுக்கு உண்டான வாசலை, அதுக்கு உண்டான கதவுகளை கடவுளே நம்மளுக்கு திறந்து கொடுத்துறாருங்க. ஆமா. அதனால வந்து அப்படி மக்களுக்கு நன்மை செய்யணும், மக்களுக்கு நம்ம எல்லா வகையிலும் உதவியா இருக்கணும். நம்ம வந்து நம்மகிட்ட இடம் வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்க நம்மளை நம்பி ஒரு பணத்தை முதலீடு பண்றாங்க. டாக்டர் ராஜாசிங் அண்ணாச்சியை நம்பி தான் அவங்க பணத்தை முதலீடு பண்றாங்க. அவங்க பணம் பல மடங்கா பெருகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம அவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக சூப்பராக எல்லாமே பைபாஸில் நம்ம அமைச்சு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்மளுக்கு இந்த பைபாஸில் அமைதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து இப்போ வந்து நம்ம ரோடு இல்லாமல் கட் ரோடோ உள் ரோடோ இல்லைனா வந்து போக்குவரத்து இல்லாத இடத்துல நம்ம ஒரு இடத்த அமைச்சு கொடுத்துன்னு வைங்களாம். அதனால வந்து எனக்கும் ஒரு வெற்றி கிடையாது. ஏன்டா தொடர்ந்து பேசலாங்க. ஓகே ஓகே ஓகே. ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பிரியா, எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே ஓகே மேடம், நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா? ஓகே, நம்ம சைட் பாத்தீங்களா? உங்க ஏரியாவுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு, கவனிச்சிங்களா? ஸ்கொயர் ஃபீட் 1200 ருபீஸ்ல இருந்து இருக்கு, அதாவது 1200 ரூபாயில இருந்து இருக்குங்கம்மா. அடிப்படை வசதிகள் எல்லா வசதிகளும். புரியலங்க? ஒரு ஃபிளாட் எத்தனை சதுரடிங்க? 1200 சதுரடி. ஓகேம்மா, தொடர்ந்து ஷோ பாருங்க. கண்டிப்பா நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, சரிங்களா? மனையை வந்து இலவசமா வந்து பார்வையிடலாம். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் உடைய மகிழ் தமிழ் நகருக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுக்கான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்மளுடைய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா அண்ணாச்சி வந்து நம்ப முடியாது, ஆடி ஆஃபர் கூட வருஷத்தில் ஒரு வாட்டி ஆடி மாதம் மட்டும்தான் வரும். அண்ணாச்சி வந்து அடுத்த 5 நிமிஷத்தில் ஆஃபர் எப்படி வேணாலும் மாற்றுவார், எப்படி வேணாலும் கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி உங்களுக்கு வேண்டிய சந்தேகங்கள் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பாத்தீங்க அப்படின்னா திருச்செங்கோட்டுல புதுசா அமையக்கூடிய பேருந்து நிலையத்துல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க 1200 ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னீங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு நம்மளுடைய மனை. அது எப்படி 1200 ருபீஸ்ல நம்மளால வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிரயம் பண்ற 10 பேருக்கு ஆக்டிவாவும் ஃப்ரீன்னு சொல்றீங்க. என்னால அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே முடியலங்க நச்சி. கண்டிப்பா. அதாவது மேடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வெற்றி ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், அதாவது வந்துங்க நான் மட்டும் ஜெயிச்சே பத்தாதுங்க. என்ன ஃபாலோ பண்ற, என்கிட்ட இடம் வாங்குற என்னுடைய ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் ஜெயிக்கணும். ஆமா. இப்போ வந்து நீங்க சிலவங்க பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் ஜெயிச்சிருவாங்க, ஆனா வந்து வியாபாரம் பண்றவங்க தோத்துருவாங்க. சிலவங்களை பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்றவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா அவங்ககிட்ட வியாபாரம் பண்ற வாடிக்கையாளர் தோத்துட்டே இருப்பாங்க. என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் ஜெயிக்கணும், என்கிட்ட வியாபாரம் பண்ற, என்கிட்ட பிளாட் வாங்குற ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஜெயிக்கணுங்க தான் என்னுடைய தாரக மந்திரமே. அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா, நான் முன்னாடி போறேன், நான் போற பாதை பிடிச்சு நீங்க பின்னாடி வாங்கன்றது இல்ல கதை. நான் பக்கத்துல கையை பிடிச்சிட்டே கூட வர்றேன், நீங்களும் என்னோடய சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறுங்க அப்படின்னு. நிச்சயமா நம்மளுடைய வெற்றி மந்திரத்தை வந்து யார் ஒருத்தர் நமக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நம்ம லைஃப்ல வந்து நமக்கு ஏதாவது அவங்க மூலியமா நமக்கு எதுவும் நல்லது நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்ப்புல தான் வந்து நிச்சயமா பண்ணுவாங்க. அந்த வகையில அண்ணாச்சி பார்த்தீங்க அப்படின்னா அவர் மூலியமா நம்ம சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் கூட இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல நிறைய இடங்கள்ல நமக்கான வீட்டு மனைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திருச்செங்கோட்டுல குமாரமங்கலம்ங்கிற ஏரியால இருந்து நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபிளாட்ல பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை வசதிகளான தார் சாலை வசதி, குடிநீர் வசதி, நல்ல காற்றோட்டமான வசதி, ஸோ இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து உங்களுக்கு வந்து மனை வந்து ரெடி டு பை இல்லையாங்க
என்னாச்சு போய் பாக்குறோம், பிடிச்சதுன்னா உடனே புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரையும் இந்த கேட்டா வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்லாம் பெண்டிங் கிடையாது. கரையும் கேட்டீங்கன்னாலும் உடனடியா பண்ணிக்கலாம். உடனே கரையும் பண்ணி கொடுத்துறோம். கரையும் பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷமே பைக் ஃப்ரீயா கொடுத்துறேன். ஆமா, அது மட்டும் கிடையாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம எங்க பிளாட் போட்டாலும் மெயின்லேயே போடுறோம். மெயின்ல போடுறதுனால என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட வந்து இன்னைக்கு கொடுக்குற ரேட் வந்து ஒரு 1200 கொடுக்குறாங்க. ஆனா இதோட மதிப்பெண் சில மாசத்திலேயே இது பல மடங்காக உயரும். ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பிளாட் வாங்குறாங்கன்னு வைக்கலாம், இன்னைக்கு 1200 நம்ம பிளாட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க, நம்ம கொடுத்துறோம், ஆஃபர்ல நம்ம அள்ளி கொடுக்குறோம். ஆனா சில மாசத்துல பாத்தீங்கன்னா அது 2000 தாண்டி போற வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ப்ராசஸ் வேலைகள் ரெடியாக ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்குதுங்க. அப்போ நாளைக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு 2500 3000 போதுன்னு வைக்கலாம். இன்னைக்கு வந்து சுமார் ஒரு 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நாளைக்கு அது வந்து அது 3 மடங்கு 36 லட்ச ரூபா ஆச்சுங்க. அப்போ ஒரு வாடிக்கையாளர் நம்ம நம்பி வர வாடிக்கையாளர்களுக்கு வந்து அது ஒரு 3 மடங்கு 4 மடங்கு லாபம் கிடைக்கும் போது அவங்க வந்து வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல, அவங்க நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க குடும்பத்துல ஒருத்தர், வீட்டுல ஒருத்தர், அவங்க வீட்டு பிள்ளையாவே நம்ம நேசிப்பாங்க. சூப்பர். அதுக்காக தான் நம்ம வந்து வாடிக்கையாளர்களை வந்து நானும் ஜெயிக்கணும், என்ன ஃபாலோ பண்ற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல இந்த பிசினஸை நான் சிறப்பா அருமையா நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பல வெற்றி ப்ராஜெக்ட் நான் கொடுப்பேன் என்று உங்கள் மத்தியில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்துல இருந்து நானும் பாக்குறேங்க அண்ணாச்சி, நம்ம வந்து இதை ஜஸ்ட் வாங்குறோம் விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பிசினஸா இல்லாம, சோ நம்ம கிட்ட மனை வாங்குற வாடிக்கையாளர் நம்மளுடைய குடும்பத்துல ஒருத்தர், அவரு இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து வந்து நீங்க ரொம்ப அட்வைஸ் பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க அண்ணாச்சி. ஓகே, நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஷோ அப்படின்னா நிச்சயமா நீங்க நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஷோக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களால இந்த ஷோக்கு கால் பண்ண முடியல அப்படின்னா கீழே ஸ்ட்ரிப்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பர், நீங்க வந்து அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வந்து டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மகிழ் தமிழ் நகர் பார்த்தீங்க அப்படின்னா குமாரமங்கலம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி காலர் வரக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன், ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏரியால இருந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட ஏரியாவுக்கு நியரஸ்டா இருக்கிற இடத்தா இருந்தா பரவாயில்லையே நமக்கு, ஸோ நம்ம வீட்டு பக்கத்துல இன்னொரு இடமா இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வேற என்னென்ன இடங்கள்ல நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். நம்ம சங்ககிரியில அதாவது சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் பைபாஸ். ஆமா, காலர் வந்துட்டாங்க. எப்பவுமே நான் இந்த டவுட் கேட்கும்போது காலர் வந்துடுறாங்க. காலருக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாங்க என்ன இதை பத்தி. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? அசோக் குமார் பேசுறேன். அசோக் குமார் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? 2 வாட்டி சொல்றீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், ராஜா சிங் அண்ணாச்சியும் ரொம்ப நல்லா இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அசோக் குமார் சார்? மளிகை கடை வச்சிருக்கீங்க, கிரேட். ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு மகிழ் தமிழ் நகர் பத்தி என்ன மாதிரி சந்தேகங்கள் வந்து கேட்கணும்? நம்ம மகிழ் தமிழ் நகர் எங்க அமைந்துள்ளது மேடம்? எங்க அமைந்துள்ளதே என்ன மாதிரியே பேசுறீங்களே. மகிழ் தமிழ் நகர் பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டுல குமாரமங்கலம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு சார். புதுசா பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு வேற என்ன சந்தேகங்கள் கேட்கணும்? அண்ணாச்சி இருக்காங்க. வணக்கம் சார், உங்க ராஜசிங் அண்ணாச்சி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். அது உங்க வார்த்தை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் சார். சார் ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்கேன் சார். மகிழ் தமிழ் நகர்ல முதல்ல வந்து 10 பிளாட் புக் பண்ற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு பைக் ஒன்று இலவசமாக கொடுக்குறோம் சார். ஆக்டிவ் பைக் ஒன்று இலவசமாக வாங்கிக்கலாம் சார். நீங்க கரை முடிஞ்ச அடுத்த கையிலே உங்களுக்கு வந்து புது பைக் ஒன்று தரேன் சார், வாங்கிடுங்க சார். நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, உங்களுக்கு மளிகை கடைக்கு ரொம்ப யூஸா இருக்கும் சார். ரொம்ப யூஸா இருக்கும். மார்க்கெட் போறதுக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். நீங்க கரை முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் பைக் ஃப்ரீயா கொடுத்துறேன் சார். 10 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் சார். அந்த 10 பேர்ல நீங்களும் ஒருத்தரா வரணுங்கிறது என்னுடைய ஆசை சார். நாங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருங்க. நம்ம வந்து திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்டில் செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் நம்ம ஜீவனி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் சிறப்பாக சூப்பராக செயல்படுது சார். ஆமாம், டெய்லி ஆமாம் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துட்டீங்கன்னா போதும். நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம டிரைவர் 2 கார் ரெடியாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தோடு வாங்க, நம்ம கார்லேயே வாங்க, நம்ம வாகனத்திலே போய் நம்ம மகிழ் தமிழ் நகர் மட்டும் இல்லை சார், நம்ம திருச்செங்கோட்டில் ஒரு 10 இடத்துல நான் பிளாட் போட்டிருக்கேன் சார். 10 இடத்த நீங்க சுத்தி பார்த்து நீங்க பொறுமையா உங்களுக்கு எந்த லொகேஷன்ல இடம் வேணுமோ, அது மட்டும் இல்ல என்ன பட்ஜெட்ல வேணுமோ நீங்க பாத்துக்கலாம் சார். அருமை சார், அருமை சார்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுதான் உடனடி கரையுமே பண்ணிக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ சார், சூப்பர், தேங்க்யூ சார். தேங்க்யூ அசோக் குமார் சார், தேங்க்யூ. ஓகே. ஓகே, நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிரடி ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் ஃபர்ஸ்ட் கிரயம் பண்ணுற 10 நபருக்கு ஆக்டிவா பைக் வந்து இலவசமாக வந்து அண்ணாச்சி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் மனை வாங்கின மாதிரியும் ஆச்சு, ஆக்டிவா பைக் வாங்கின மாதிரியும் ஆச்சு. ஸோ ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்கள் வந்து 2 பெனிஃபிட் வந்து அடையலாம் நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் வந்து மனை வாங்கினீங்க அப்படின்னா. ஓகேங்க அண்ணாச்சி, நம்ம காலர் வரதுக்கு முன்னாடி பேசிட்டு நம்ம வேற எந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நம்ம மக்களுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு இருக்கோம்? ஆமாம் மேடம், மக்களுக்காகவே நான் மக்களால் நான் சொன்ன மாதிரி மக்களுக்காக நிறைய இடத்துல நான் இடம் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் பைபாஸ்ல சங்ககிரி பக்கத்துல மஞ்சக்கில்பட்டியில சிவகுரு நகர் சூப்பரான லொகேஷன், அருமையான இடம், பைபாஸ் பக்கத்துல கொடுத்துருக்காங்க. அங்க சதுரடி 990 ரூபாய், ஒரு சதுரடி 990 ரூபாய். முதல்ல வர 27 பேருக்கு சிவகுரு நகர்ல பிளாட் வாங்குறவங்களுக்கு திருச்செங்கோட்டில் 1000 சதுரடி ஃப்ரீயா கொடுக்குறேன் மேடம். ஆமா, அதுவும் வந்து புக்கிங் வேகமா போயிட்டு இருக்கு. இது வந்து சேலத்தில் இருக்கவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம ஈரோடு, குமாரபாளையம், பவானி, சங்ககிரி அந்த லொகேஷன் இருக்கவங்களுக்கு வந்து ஆமா ரொம்ப ஆவலா வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு அது சூப்பரா கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம திருச்செங்கோட்டில் இருந்துங்க பரமத்தி வேலூர் பைபாஸ்ல கந்தம்பாளையத்துல கந்தநகர் அருமையான சைட்டுங்க. 30 மணி தார் சாலை, டிச்சி வசதி, காமன் சூர் வசதி, இபி வசதி, சகல வசதி ஏற்படுத்தி கொடுத்து மட்டும் இல்லாம நம்மகிட்ட இடம் வாங்கினவங்க உள்ள வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, ரேட் வந்து ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க. டிடிசி வேற அப்ரூவ் பெற்ற இப்படி ஒரு அற்புதமான ஒரு சைட்டு வெறும் 550 ரூபாய் கொடுக்குறேன். ஆமா, எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆயிருச்சு. இன்னொரு 10 பிளாட் தான் இருக்குங்க. அதனால நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற வாடிக்கையாளர்கள், நீங்க திருச்செங்கோட்ல இருந்து பரமத்தி பைபாஸ்ல நீங்க குடியிருந்தீங்கன்னா கந்தம்பாளையம் சைட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். இடத்த வந்து பாருங்க, இடம் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிடும். அதுல வந்து 550 ரூபாய் கொடுக்குறேன். அதுக்கு என்ன ஒரு ஆஃபர் கேட்டீங்கன்னா, அது உடனடி கிரைம் பண்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆக்டிவ் பைக் அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆமா, இது வரைக்கும் கந்தநகர் பிளாட் ஆஃபர் வந்து பைக் கொடுக்கல. ஆமா, இன்னைக்கு வந்து இது ஆடி ஆஃபர். ஆமா, ஆடி ஆஃபர்ங்கிறதால அண்ணாச்சியோட ஆஃபர். சூப்பர், அண்ணாச்சியோட ஆஃபர். அதனால 10 பிளாட் இருக்கு. நீங்க வந்து இது உடனடி புக்கிங் எடுத்து உடனே கிரைம் பண்ற அனைவருக்கும் 10 பிளாட் இருக்கு. அது நீங்க 10 பேர் வந்தாலும் சரி, இல்ல அண்ணாச்சி நான் 10 பிளாட்டையும் நான் ஒட்டுக்கவே கிரைம் பண்ணி சொன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் பயன்படுத்திக்கலாம். ஆமா, அதனால வந்து வெறும் 550 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ரேட்டுக்கு அந்த சரௌண்டிங்ல இடமே இல்லை. அற்புதமான ஒரு பூமி, அற்புதமான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கிறேன். இது கந்தம்பாளையத்தை சுற்றி இருக்கிற பரமத்தில் இருக்கவங்க, வேலூர் பக்கமா இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு சைட்டு. இதை அது பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை மேடம், ரெண்டாவது நம்ம சைடு அடுத்த இது எங்கே ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா கோலாரத்தில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். கோலாரம். ஆமா, அது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மேடம், அதாவது 1200 சதுரடி டிடிசி பேர் அப்ரூவ் இருக்குங்க. 3 லட்சம் ரூபாய். ஆமா, வெறும் 3 லட்சம் ரூபாய். ஆமா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ஏழை மக்கள், ஒரு எளிய மக்கள் இப்போ வந்து சதுரடி எல்லாமே 550 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா, 1200 ரூபா பேசிட்டு இருக்கோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்களா, ஒரு கட்டட வேலை செய்யறவங்க இருக்கலாம், ஒரு விவசாயம் பண்றவங்க இருக்கலாம், ஒரு டிரைவர் இருக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறாங்க, தறி ஓட்டுற மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு இடம் வாங்கணும், அவங்களுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து 1200 சதுரடி வெறும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். அதுல இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்கேங்க. 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா போதுங்க, இடத்தை அவங்க பேர் கரை பண்ணி கொடுத்துறேன். மீது 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து நான் சுலப தவணை மூலமா நான் வாங்கிக்கிறேன். இதுதான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சேங்க. ஏன்னா ஃபுல்லா வந்து நம்மளால இப்போ வந்து நம்ம ஏழை எளிய மக்களுக்காக அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. சோ அவங்களால ஃபுல்லா பே பண்ண முடியாம இருக்கலாம். சோ தவணை முறை வசதி வந்து நிச்சயமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆமா, கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி நம்ம பண்ணி கொடுக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் நம்ம உதவியா இருக்கிறோம். ஆமா, அதாவது வந்துங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு திருமணம், ஒரு வாலிபன் ஒரு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட பொண்ணு வீட்டுல கேக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன வசதி இருக்கு? முதல் கேள்வியே சொந்த இடம், சொந்த வீடு இருக்கா வருது. அப்படி கேக்குறாங்க. எதுக்காக கேக்குறாங்கன்னா, ஒரு சொந்த இடம் இருந்துச்சுன்னா அதை ஒரு வீடு கட்டி குடியிருக்கலாம், நம்ம வாழ போற நம்ம பொண்ணுக்கு வந்து அங்க வசதி இருக்குதான்னு தான் பாக்குறாங்க. அதனால வந்து எங்க பார்த்தாலும் வந்து இன்னைக்கு வந்து சதுரடி வந்து 500 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. எல்லாமே கம்மி பட்ஜெட்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்கேயுமே இடம் இல்லை. டிடிசி வேற அப்ரூவ் பெற்ற இடம் இல்லை. அதனால வந்து அப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல 1200 சதுரடி 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். அந்த 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா போதும். மீது 1 லட்ச ரூபாய் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன். கரையை உடனே கொடுத்துட்றேன்.
கிரயம் வந்து உடனே பண்ணிடலாம், பேலன்ஸ் அமௌண்ட் வந்து தவணை முறையில் வாங்கிக்கலாம், கொடுத்துடலாம். Great, ஆமா, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது இந்த வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்துறவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால வந்து அதுலயும் எனக்கு வந்து கம்மியான பிளாட் தான் இருக்குங்க. எல்லாம் அதுல சுமார் ஒரு 200 பிளாட் இருந்துச்சுங்க. எல்லாமே இந்த ஆஃபர் கொடுத்த உடனே நிறைய புக்கிங் ஆயிடுச்சு. அதுல கம்மியான பிளாட் தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு அந்த இடத்த வந்து 2 லட்ச ரூபா கொடுத்து கரையம் பண்ணிக்கிறாங்க. மீது 1 லட்ச ரூபாய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன். ஆனால் அதுவும் கூட ஒரு சில மாதங்களில் அதுவும் வந்து நல்ல ரேட்டுக்கு போகுங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம கொடுக்க 3 லட்சமாக இருந்தாலும் அது வந்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு அது ஒரு 6 லட்ச ரூபா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் டிடிசிபி ரேர அப்ரூவ் இருக்குங்க. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அதனால வந்து அண்ணாச்சி விலை கம்மியாக தராரு, ஒரு பிளாட் 3 லட்ச ரூபாய்க்கு தராரு, அப்படி இருக்கா இல்லையான்னு யாருமே பயப்பட தேவையில்ல. லீகல் புக் இருக்கு நம்மகிட்ட. லீகல் புக்கை படிச்சு பார்த்துட்டு அவங்க வந்து கரையை எடுத்துக்கலாம். அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதையும் பண்ணி அந்த ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து விட்டம்பாளையத்தில் ஏஎன்ஜி நகர்னு சொல்லி விட்டம்பாளையத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இறையமங்கலத்தில் பாலாஜி நகர்னு சொல்லி சூப்பராக நம்ம காவிரி ஆற்றுக்கு பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்குறேன். நம்ம சைட்ல 20 வீடு வந்துருச்சுங்க. ஆமா, அற்புதமான பூமி, அருமையான இடம். இதுல பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 அடி கை வச்சு தோண்டாலும் தண்ணி வந்துருதுங்க. அந்த அளவுக்கு செழிப்பான பூமி அது. சுற்றியும் தோப்பு, தென்னந்தோப்பு, பாக்கு தோப்பு நிறைஞ்ச இடத்துல தான் பாலாஜி நகர் அமைச்சு கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விட்டம்பாளையம் வந்து விட்டம்பாளையம் நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் வந்து சங்ககிரி சிவகூர் நகர் சொல்லிட்டோம், மஞ்சள்பட்டி சொல்லியாச்சு, கந்த நகர் சொல்லிட்டோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு 10 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆடி என்ன ஒரு 10-15 நாளையில் இன்னும் ஒரு 10 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். அதை வந்து அடுத்த லைவ் நிகழ்ச்சியில் ஆஃபரோட நான் அறிவிக்க ஆசையாக இருக்கிறேன். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் இங்க திருச்செங்கோட்டில் பேசுறேன். பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க மேடம். மகேஷ்ங்க. மகேஷ் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, நம்மளோட ஷோ பார்த்துட்டு இருக்கீங்களா? அண்ணாச்சி இருக்காரு, உங்களுக்கு மழையை பற்றி என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க ராஜாசிங் அண்ணாச்சி பேசுறேன் மேடம். வணக்கம். நான் இப்போ புதுசாக மகிழ் தமிழ் அந்த இதை பற்றி சொல்லியிருந்தீங்களா? ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். மகிழ் தமிழ் நகரில் ஒரு சதுரடி 1200 மட்டும் மேடம். ஒரு சதுரடி 1200 ரூபாய் தாங்க. குமரமங்கலத்திலிருந்து சித்தாவந்தூர் போகிற மெயின் ரோட்டே அமைச்சு கொடுத்துருக்கிறேன். பஸ் போக்குவரத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருச்செங்கோட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைய இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் மேடம். சூப்பர் மேடம், சூப்பர். அருமையான கேள்வி. அதாவது வந்து சூப்பராக கேட்டீங்க. டிடிசி அப்ரூவ் இருக்குது, ரெரா அப்ரூவ் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா மூலப்பத்திரம் எல்லாமே புக்லெட் போட்டுங்க. வக்கீல் ஒப்பீனியனோடு வச்சுருக்கேங்க. நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா மகிழ் தமிழ் நகர் புக்லெட் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேனேஜர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் லேண்ட் புக் பண்ணிக்கலாம். 100% லோன் வசதி இருக்குங்க. நம்மளை வந்து ஆக்சிஸ் பேங்க் நம்மகிட்ட டைப்பில் இருக்காங்க, கனகரா பேங்க் டைப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ரூவ்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக எளிமையாக நான் லோன் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேங்க. ஓகே மகேஷ் மேடம், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பற்றி இன்றைக்கி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பார்த்திங்க அப்படின்னா குமாரமங்கலமில் புதிதாக பேருந்து நிலையம் வரப்போகுது திருச்செங்கோட்டில். ஸோ அந்த பேருந்து நிலையத்துலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மகிழ் தமிழ் நகருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னா, முதல்ல கிரயம் பண்ணுற 10 நபருக்கு ஆக்டிவா பைக் வந்து ஃப்ரீ. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க அண்ணாச்சி, நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோல்டும் சரி லேண்டும் சரி 2 ஆப்ஷன் தான் இப்போ வந்து மோஸ்ட் பீப்புள் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து ஜீவநதி நம்மளுடைய ரியல் எஸ்டேட்ல என்ன ரீசனுக்காக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்? ஆமாம் மேடம், அப்படின்னு பீப்புள்ஸோடைய கொஸ்டினாக நான் கேட்குறேன். சூப்பர், ஒரு நல்ல கேள்வி மேடம். அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அதாவது மேடம், தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அது ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனங்க. ஆனால் நம்ம லேண்டில் முதலீடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து தங்கத்தை விட பல மடங்கு நம்ம லேண்டு வேலை உயர்ந்துருங்க. அதனால தான் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, மண்ணில் போடுறதும் பொண்ணில் போடுறதும் பெருகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பொண்ணை விட
நம்ம ஜீவநிதியில் நம்ம போட்டுக்க லேண்டுடைய மதிப்பு அசூர வளர்ச்சி வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே லேண்டு போட்டாலும் நல்ல இடத்த பார்த்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் பஸ் போக்குவரத்து நிறைஞ்ச இடத்துல போடுறோம். ரெண்டாவது வந்து டிடிசிபி வேற அப்ரூவோட போடுறோம். செம்மண் பூமி பார்த்து போடுறோம். நம்ம லேண்டு எங்கெங்கே அமைஞ்சிருக்க எல்லா மனையுமே செம்மண் பூமி. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பேங்க் லோன் மற்ற ப்ராசஸ் எல்லாம் எளிமைப்படுத்தி கொடுக்குறதுனால நம்ம லேண்டு போடுறோம் வைங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் கூட சொன்னேன், அந்த ஒரு பிளாட் 3 லட்ச ரூபா சொன்னாங்க. ஆமாம். இப்போ அதில் வந்து ஒரு 4 பேர் வீடு கட்டுறதுக்கு எல்லாம் ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சதுரடி 250 தான் கொடுக்குறேன். அப்போ ஒரு பிளாட் வந்து 3 லட்ச ரூபா தான் ஆச்சுங்க. ஆனால் அதில் வந்து சுமார் ஒரு 6 பேர் வீடு கட்டுறதுக்கு எல்லாம் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. அது ரெடியாகி அந்த 6 வீடு உள்ள கிட்ட கால் போட்டாங்கன்னா நிச்சயமா 250 கொடுத்த அந்த சைட்டு விலை வந்துங்க கண்டிப்பா அது 1000 ரூபாய் வந்துடும். அப்ப பாருங்க, அப்ப நம்ம கொடுத்தது 250 ரூபாய், 3 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். ஆனா சதுரடி 1000 ரூபாய் வந்துச்சுன்னா நீங்க பாருங்க எவ்வளவு இருந்து பாருங்க. 12 லட்ச ரூபாய் வந்துருதுங்க. 3 லட்ச ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஆனால் வந்து 12 லட்சமாக மாறிடுதுங்க. இந்த இடத்துல மட்டும்தாங்க அந்த மாதிரி ஒரு பணத்தை வந்து பணம் குமிலிட்டியாக பணம் பெருக்கும். கண்டிப்பா. இப்போ வந்து இதுல வேற இப்போ வந்து நம்ம பீரோக்குள்ள வந்து பணத்தை வச்ச பணம் வச்ச மாதிரி தான் இருக்குங்க. இல்ல நம்ம வந்து சிலவங்க வட்டிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. வட்டிக்கு கொடுக்குறவங்க நாளைக்கு வந்து அது வட்டி வருதா முதல் வருதான்னு சந்தேகமா போயிருதுங்க. இது நம்மளோட பணத்தை கொடுக்குறாங்க, உடனே நம்ம கரை பண்ணி கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாம நம்ம எங்க லேண்ட் போட்டாலும் நம்ம ஜெயிக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க லேண்ட் வாங்குற மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லா வசதியும் உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? பவானில இருந்து பாஸ்கரன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க நான் பெயிண்டிங் செஞ்சிட்டு இருக்கேன்மா. வாவ், சூப்பர் சார். சொல்லுங்க, நம்ம அண்ணாச்சி இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜாசிங்க. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் 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 சார். சார் வந்து திருச்செங்கோட்டில் சார் கோலாரத்தில் கொடுத்துருக்கேன் சார். 1200 சைடு 3 லட்ச ரூபா சார். 1200 சைடு 3 லட்ச ரூபாய் கொடுக்குறேன் சார். 1200 சைடு 3 லட்ச ரூபாய். 3 லட்ச ரூபாய். எந்த ஏரியா சொன்னீங்க? திருச்செங்கோட்டில். ஆமா, திருச்செங்கோட்டில் சார். பரமத்தி பைபாஸ்லீங்க. மணினூர் தெரியுங்களா? மணினூர். ஆமா, மணினூர்லேருந்து சார் 4 கிலோமீட்டர் சார். டிடிசி வேற அப்ரூவ் இருக்குங்க. ஒரு பிளாட் ரேட்டு 3 லட்ச ரூபாய். கண்டிப்பா நீங்க வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். யார் பேசுறீங்க? சுகன்யா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்செங்கோட்ல இருந்து. சூப்பர். அண்ணாச்சி இருக்காரு, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் மேடம். மேடம் கேள்வி என்ன மேடம்? கேளுங்க மேடம். மேடம் திருச்செங்கோட்லிங்க, குமரமங்கலத்துலேருந்து சித்தாந்தூர் போகிற மெயின் ரோட்டே அமைச்சு கொடுத்துருக்கேன் மேடம். அது மட்டும் மேடம் சதுரடி வந்து 1200 ரூபாய் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லை மேடம், முதல்ல வர 10 நபர்களுக்கு ஒரு ஆக்டிவா பைக் ஒன்று இலவசமாக கொடுக்குறேன் மேடம். ஆமாம், இந்த ஒரு நல்ல ஆஃபர் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு நான் கொடுக்குற ரேட் வந்து சதுரடி 1200 தான் கொடுக்குறேங்க. இங்கே குமரமங்கலத்தில் ரோட்டு மேலே பஸ்ஸு போக்குவரத்து இருக்கிற இடத்துல 1200 ரூபாய்க்கு ரேட்டு இன்னைக்கு தான் நான் கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப கம்மி ரேட் இதுங்க. 2000 ரூபா கம்மி. நான் சொல்கிற மெயின் ரோட்டில் இடம் வாங்கவே முடியாதுங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஆஃபர். சூப்பர். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் வாங்க. திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்டில் செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா நம்ம மேனேஜர் சிவான்னு சொல்லி இருப்பாருங்க. அவரை பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேயே கூப்பிட்டு போய் இடத்தெல்லாம் காட்டுவாருங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் மேடம். அது மட்டும் இல்லை மேடம். ரெண்டாவது வந்து நம்ம சைட்டுக்கும் திருச்செங்கோட்டில் புதிய பேருந்து நிலையத்துக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் லொக்கேஷன்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறேங்க. ஆமாம், அதனால் நீங்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு மேடம் பயன்படுத்திக்கிடுங்க. தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். சுகன்யா மேடம், ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம மகிழ் தமிழ் நகர்ல இடமும் வாங்குறோம், ஆக்டிவா பைக்கும் வாங்குறோம். சரிங்களா? ஓகே, மனையை வந்து பார்வையிடுங்க நாளைக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ இன்றைக்கி இருக்கிற டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஃபியூச்சர் பற்றின பிளான்ஸில் நம்ம வந்து இடம் வாங்கி வைக்கலாம். சூப்பர். ஸோ ஃபியூச்சரில் வந்து வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுடைய மகிழ் தமிழ் நகரில் உங்களுக்கு பிடிச்சமான வீட்டு மனையை நீங்களே நேரில் வந்து பார்வையிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வீட்டு மனையை சூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் அண்ணாச்சி, தமிழ்நாட்டில் வந்து பல இடங்கள்ல இருந்தும் நமக்கு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. பல இடங்கள்ல இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் நம்மக்கிட்ட வந்து மனையை வந்து வாங்குறாங்க.
வராங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து என்ன ரீசன் நம்மளை வந்து செலக்ட் பண்ணி வாங்குறாங்க இல்லையா நம்ம கிட்ட, கண்டிப்பாங்க. அது இந்த மாதிரியான நமக்கு வாடிக்கையாளர்கள் தமிழ்நாட்டுல பல பக்கம் இருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கும் நான் வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். சூப்பர். சோ என்ன காரணத்துக்காக நம்மளை தேடி வர்றாங்க? சோ இப்போ லேண்ட் வாங்குனாங்க, வித்துட்டீங்க நீங்க, அவங்க வாங்குனாங்கன்னா அதோட முடிஞ்சதுன்னு இல்லாம திருப்பி நம்மளை தேடி வர்றதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா அருமையான கேள்வி மேடம். சூப்பர். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேடம், சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டுங்க, திருச்சியா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லை பாம்பேயா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், கேரளா, ஆந்திரா இருந்தும் நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட இடம் வாங்குறது மட்டும் இல்லை, தொடர்ந்து நம்ம கூட பயணம் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால தான் அந்த மக்கள் நம்ம கூட பயணம் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து எடுக்கிற எல்லா முயற்சியும் ஈஸியாக நம்ம ஜெயிக்க முடியுதுங்க. நம்மளோட இடமங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலவே ஒரு புரோட்டா சாப்பிட்றோம் வைங்க மேடம், அந்த புரோட்டா நல்லா இருந்துச்சுன்னு வைங்களா, நம்ம வந்து ஒரு 2 புரோட்டா இல்லை 3 புரோட்டா சாப்பிட்றோம். புரோட்டா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அந்த கடைக்காருக்கு உண்டான பில்லு ஒரு 50 ரூபாயோ 60 ரூபாயோ பில்லை கொடுத்துட்டு நம்ம வந்துடுறோம். ஆனால் நம்ம அதோட வரமாட்டோம். அந்த புரோட்டா நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம 10 பேரோட சொல்லுவோம், ஆமா நிச்சயமா அந்த மூளைக்கடையில போய் புரோட்டா சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. ஆனால் அந்த கடைக்காரு நீங்க கடையில் புரோட்டா சாப்பிட்டீங்க, நீங்க ஒரு 10 பேர்கிட்ட போய் நீங்க கடையை பத்தி கொஞ்சம் பெருமை பேசுறது சொல்றாருங்களா? இல்ல அவர் சொல்றதே கிடையாது. ஆனா நம்ம அந்த ருசி நம்ம நாவு அறிந்த உடனே நாம் பெற்ற இன்பத்தை நம்ம நண்பர்கள் பெறணும்னு சொல்லி நம்ம பல பேருக்கு நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கிற மாதிரி தான் அந்த புரோட்டா கடைக்காரர் நம்மளை வந்து அந்த ஹோட்டல் கடைக்காரர் யார்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றது இல்லை. ஆனா நம்ம தமிழ் மக்கள் பண்பானவர்கள், அன்பானவர்கள். இப்போ நம்மகிட்ட இடம் வாங்குறவங்க அவங்க ஒரு சில லட்சத்தை கொடுத்து நம்மகிட்ட இடம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து சில மாசத்துல அது பல லட்சத்துக்கு நம்ம அது வந்து அதோடைய விலை பன்மடங்கு உயர்ந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு லேண்ட் தேவை, ஒரு இடம் தேவை, ரெண்டாவது பணம் தேவை. அப்போ வந்து பணம் வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து பொருளாதாரம் வந்து விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க பணத்தை வச்சிருக்காங்க. சிலவங்க வந்து அந்த பணத்தை பேங்க்ல போடணும்னு ஆசைப்படுறாங்க, சிலவங்க வட்டிக்கு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ நம்மகிட்ட நன்மை பெற்ற மக்கள், நம்மகிட்ட பிளாட் வாங்கி லாபம் சம்பாதிச்ச மக்கள் அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு குறைஞ்சது ஒரு நபர் வந்து ஒரு 10 பேருக்கா சொல்லுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சகோதரர் நம்மகிட்ட ஒரு பிளாட் வாங்கிக்கிறாரு வைக்கலாம். அவங்க அண்ணன் வந்து ஒருவேளை அமெரிக்காவில் இருப்பாரு, அவங்க தம்பி வந்து ஒருவேளை திருநெல்வேலியில் இருப்பாரு, அவங்க அக்கா வந்து மதுரையில் இருப்பாங்க, அவங்க தங்கச்சி வந்து ஒருவேளை வந்து சென்னையில் இருப்பாங்க. அப்போ அவங்க அண்ணாச்சிட்ட வந்து நான் ஒரு இடம் வாங்கியிருந்தேன், ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்கியிருந்தேன், இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 9 லட்சம் வந்துருச்சு, அதனால கையில காசு பணம் இருந்துச்சுன்னா நீங்க அண்ணாச்சிட்ட லேண்ட் வாங்குங்கன்னு சொல்லி மக்களே நம்மளை வந்து பிரபலமாக்குறாங்க. அதாவது வந்து அதாவது அவங்க அந்த லாபத்தை அவங்க கண்ட உடனே அவங்க சரி நம்ம இதில் ஒரு லாபம் சம்பாதிச்சிட்டோம், இந்த லாபத்தை நம்ம அண்ணன் சம்பாதிக்கட்டும், நம்ம தங்கை சம்பாதிக்கட்டும், நம்ம சகோதரர் சம்பாதிக்கட்டும், நம்ம நண்பர்கள் சம்பாதிக்கட்டும்னு சொல்லி அவங்க நம்மகிட்ட லாபம் சம்பாதிச்ச மக்கள் இதை வந்து அவங்கள்ட்டே நம்மகிட்ட லேண்ட் வாங்க சொல்லி அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா, அதனால தான் நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. சதீஷ்குமார் மேடம். சதீஷ்குமார் சார், எங்க இருந்து பேசுறீங்க? குமரமங்கலம். குமாரமங்கலம்ல இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சூப்பர் சார். அண்ணாச்சி இருக்காங்க சார், பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை அண்ணாச்சி பேசுறேன் சார். சார் சூப்பராக சார். சார் குமரமங்கலத்துலேருந்து பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி சார். நம்ம குமரமங்கலத்து பக்கத்தில் தான் சார் நம்ம மகிழ் தமிழ் நகர் அமைச்சு கொடுத்துருக்குறோம் சார். ஆமாம் சார், முதல்ல வர 10 சார் 1200 ரூபாய் கொடுக்குறோம் சார். 1200 ரூபாய் கொடுக்குறோம், மெயின் ரோட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறோம் சார். ஆமாம், சதுரடி 1200 ரூபா. முதல்ல வர 10 நபர்களுக்கு ஒரு ஆக்டிவா பைக் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் சார். சூப்பர், அருமையான கேள்வி சார். டிடிசி அப்ரூவ் இருக்கு, ரெரா அப்ரூவ் இருக்கு. அது மட்டும் இல்லை சார், நம்ம சைட்டில் வந்து 33 அடி மிகப்பெரிய தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்கிறேன், டிச்சி வசதி அமைச்சு கொடுத்துருக்கேன், சுற்றியும் பாதுகாப்பு சுவர் அமைச்சு கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் சார் தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை சார், நம்மளது வந்து வக்கீல் ஒப்பனிங்கோட பத்திரம், மூலப்பத்திரம் எல்லாம் லீகல் புக்கெல்லாம் எல்லாமே செட்டு போட்டு வச்சிருக்கேன் சார். நம்ம ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு செட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம மேனேஜர் உங்களுக்கு செட்டே கொடுத்துருவாருங்க. நீங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்டே இல்லை ஒரு வக்கீல்கிட்டே கொடுத்து நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் அந்த இடத்த நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் சார்.
உடனே பண்ணி தரேன் சார், உடனடிக்காரன் உடனே பண்ணி தரேன் சார், உடனே பண்ணி தரேன். உடனடிக்காரன் பண்ணி தரது மட்டும் இல்லை, அந்த 10 நம்பருக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு பைக் ஒன்று ஃப்ரீயாக தரேன் சார். ஆக்டிவா பைக் ஒன்று ஃப்ரீயாக தரேன் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஓகே 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 சார். ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கே தெரிஞ்சுக்கலாம் சார் நம்ம ஆஃபீஸ் சார் திருச்செங்கோட்டை சார், ஈரோடு மெயின் ரோட்லிங்க, செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் ஜீவநிதி ரியல் எஸ்டேட்டு ப்ரொமோட்டர்ஸ் சொல்லி சிறப்பாக சூப்பராக அருமையாக செயல்படுது சார். நீங்கள் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு வந்து ஃபோன் பண்ணாலே போதும் சார், நம்ம மேனேஜர் கார் அனுப்பி உங்களை பிக்கப் பண்ணிடுவார் சார். சரி ஓகே. உங்களை மார்னிங் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ. அதாவது மேடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ஆஃபீஸுக்கு வரணும்னா யாரும் கஷ்டப்பட தேவையில்லைங்க. திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு வந்து ஃபோன் பண்ணால் போதுங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்க மெயினா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டு ஃபோன் பண்ணா போதும். பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும், நம்ம ஆஃபீஸ்லேருந்து நம்ம மேனேஜர் வந்துங்க கார் அனுப்பி விட்டுருவாருங்க. கார்லேயே வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்து ஆஃபீஸை காட்டிடுவாங்க. அது மட்டுமே இல்லை, நம்ம லேண்டையும் காட்டிடுவாங்க. அதனால வந்து யாருமே வந்து நீங்கள் வந்து சிரமப்பட தேவையில்லைங்க. ஆமாம், நம்ம ஆஃபீஸ் தான் மெயினில் தான் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து முடியல அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து பஸ் ஸ்டாப் வந்து ஃபோன் பண்ணால் போதும், நம்ம கார் உடனே போய் அவங்களை பிக்கப் பண்ணிடுறோம் மேடம். ஓகே ஓகே ஓகே. நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பற்றின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் மகிழ் தமிழ் நகர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மகிழ் தமிழ் நகர் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாச்சு ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இடத்த வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம மூலியமா நம்ம வாடிக்கையாளருக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவங்க மூலியமாக கிடைக்கிற பிளெஸிங்ஸ் தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேற்றி கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை சேவிங்ஸாக மாற்றுறதுக்கு பற்றி உங்களோட ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்க நச்சி. கண்டிப்பாக மேடம், நான் சூப்பராக வந்து இந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அலை மோதிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது முட்டி மோதி முன்னேறி மேலே வந்துடணும் அப்படின்னு. கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய ஒரு சஜஷன், ஒரு டிப்ஸ். கண்டிப்பாக. அதாவது மேடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து அனுபவத்திலிருந்து நிறைய காரியங்களை நான் வந்து கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டராக இருக்கிறது மட்டுமில்லை, நான் இன்னைக்கு பல ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, என்ன என்கிட்ட என்ன ஒரு 20 ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணாமே வச்சிருக்கேன். ஆமாம், அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம், வந்து நான் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஈரோட்டில் நம்ம சாஸ்தா சிவான்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட ஒரு பிளாட் வாங்கினேன். முதல்ல ஒரு பிளாட் தான் அவர்கிட்ட வாங்கினேன். ஆமாம், அவர்கிட்ட அந்த பிளாட் முதல்ல வாங்கினேன். நான் ஆரம்பத்தில் வந்து நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலைங்க. ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன மளிகை கடை தான் வச்சுருந்தேங்க. அவர்கிட்ட அந்த பிளாட்டை வாங்கினேன். அந்த பிளாட்டை வாங்கி அதை வந்து ஒரு நல்ல ரேட்டு சேல்ஸ் பண்ணேன். மறுபடியும் அவரை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை நான் வந்து பெருக பண்ணிகிட்டே இருந்தது மட்டும் இல்லை, நான் சம்பாதிக்கிற பணத்துலிங்க, அதாவது வந்துங்க 1000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வைங்களா, 1000 ரூபாயில் ஒரு 100 ரூபாய் எடுத்து நான் சேவிங் பண்ணி வச்சுருவேங்க. முதல் செலவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், முதல் 100 ரூபா சேமிப்புங்கிறதே ஒரு செலவு மாதிரி கால்குலேட் பண்ணி டெய்லியும் அதை எடுத்து முதல்ல அந்த 100 ரூபாய் எடுத்து நான் செலவுக்கு எடுத்து வச்சிருவேன். அப்போ வந்து மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கு? 900. ஆமாம், என்கிட்ட 900 ரூபாய் என்கிட்ட இருக்குங்க. ஆமாம், அதில் இன்னொரு 100 ரூபா எடுத்து எவ்வளோ இருக்குது? 800 ரூபா இருக்குங்க. அந்த 100 ரூபா எடுத்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது தனியாக போட்டுருவாங்க. அந்த 100 ரூபா எதுக்காக கேட்டிங்கன்னா, அதை வந்து உதவி செய்யறதுக்காக, அதாவது ஏழைகளுக்கு, படிக்கிறவங்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அதாவது படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலிங்க அந்த 100 ரூபாய் எடுத்து சேமிப்பில் வச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் எடுத்து நான் வந்து எனக்கு சேமிப்புக்கு வைக்கிறேன். என்ன ஒரு 100 ரூபாய் எடுத்து எங்கே வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக சேமித்து வச்சிடறேன். ஆமாம், இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சம்பாதிக்க என்னோட சேமிப்பும் உயர்ந்துட்டே இருக்குங்க. இது அது மட்டும் இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்கிறேங்க. ஆமாம், அந்த 100 ரூபாயும் பெருகிட்டே இருக்கும். இப்போ இதை வச்சு நான் வந்து நிறைய பேருக்கு நான் உதவி செய்யலாம், நிறைய பேருக்கு நன்மை செய்யலாம், நிறைய பேரை படிக்க வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏழைகள் இல்லாதவர்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து பல வடிவத்தில் பல விதங்கள் நான் உதவியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உழைக்கிறத வந்து மீதி 800 ரூபா இருக்கு பார்த்தீங்களா, அந்த 800 ரூபாய்க்குள்ள தான் என்னோட செலவு செய்வேன். ஆமாம், என் செலவு அதுக்குள்ள தான் பண்ணிடுவேன். எல்லா செலவும் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம வந்து சேமிச்சு வைக்கலாம்னு முடியாது. அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லா செலவும் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் மீதி காசு இருந்தா யாருக்கா உதவி செய்யணும்னா முடியாதுங்க. ஆமா, இப்போ வந்து நான் சேமிக்கிறது மட்டும் இல்லை, நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அதில் ஒரு 100 ரூபாய் தனியாக வைக்கும் போது அந்த 100 ரூபாய் வந்து நான் 100 ரூபா 1000 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சா 10,000 எடுத்து வைக்கிறேன். இப்படி எங்கும் போது ஒரு காலர் வராங்க, பேசலாம். ஹலோ,
ஓகே காலர் கட் ஆயிட்டாங்க, சொல்லுங்க அண்ணாச்சி. சூப்பர். இப்படி வந்து நான் சேமித்து வைக்கிறேன். இப்படி நான் சேமித்து நான் வைக்கும்போது இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 10,000 வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு கேப்டன் விஜயன் சொன்ன மாதிரி. சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம். ஈரோட்ல இருந்து யார் பேசுறீங்க? சசிகலாங்க. சசிகலா மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தான் வீட்ல இருக்கேங்க, ஹவுஸ் ஒய்ஃபா. ஹவுஸ் ஒய்ஃப்? அப்படி இந்த ஆட் பார்த்தேன். ம், அப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா சும்மா தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது எவ்வளோ பெரிய கடமை, எவ்வளோ பெரிய வேலை, பெருமையா சொல்லணும். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. ஓகேவா? யூசுவலா வந்துட்டு அப்படிதான் சொல்லுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டுல சும்மா தானே. மேடம் சும்மா சொல்லாதீங்க மேடம், சும்மா சொல்லாதீங்க. வீட்டில் நீங்க இருக்கீங்கன்னா காலையில எழும்புறீங்க, காலையில எழும்பி டீ போடுறீங்க, காலையில எழும்பி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, காலையில எழும்பி கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்றீங்க, அவரை ஆபீஸ்க்கு அனுப்பி விடுறீங்க. அது மட்டும் இல்ல வீடை கூட்டுறீங்க, துணி துவைக்கிறீங்க, சமையல் பண்றீங்க. அது மட்டும் இல்ல வீட்டுக்காரங்கெல்லாம் ஒழுங்குபடுத்துறீங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க வந்து குடும்பத்துக்காக நீங்க உழைக்கிறீங்க மேடம். வேலைக்கு போறவங்க எல்லாம் ஒரு வேலை தான் செய்வாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. சோ இனிமேல் நீங்க வந்து சும்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்னு சொல்லாதீங்க, அப்படியே நல்லா பெருமையா சொல்லுங்க, நான் ஹோம் மேக்கரா இருக்கேன் அப்படின்னு. ஓகே மேடம், ஓகே. ஓகே சொல்லுங்க. அண்ணாச்சி இருக்காரு, மகிழ் தமிழ் நகர் பத்தி என்ன சந்தேகங்கள் வணக்கம் கேட்கணும் மேடம். சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்? சார் சங்ககிரி பைபாஸ்னா எந்த இடத்துல இருக்குங்க சார்? மேடம் அதாவது வந்து நம்ம சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் பைபாஸ் இல்லைங்க, ஆமாங்க. குப்பனூர் பைபாஸ் பக்கத்துலேயே அமைச்சு கொடுத்துருக்கேன் மேடம். குப்பனூருங்களா? ஆபீஸ் எங்க இருக்குங்க? நாங்க எங்க வரணும்? மேடம் நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்டில் செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் நம்ம ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்குது மேடம். நீங்கள் ஆமாம், திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் கார்லேயே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போய்ங்க. உங்களை சங்ககிரியில் எங்கள் நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா? கண்டிப்பா. ஆமாங்க மேடம். ஓகேங்க சார். எவ்வளவு சார் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க? மேடம் அதாவது வந்து சங்ககிரி பைபாஸ் அமைச்சு கொடுத்துருக்க சைட் வந்து மேடம் சிவகுரு நகர், ஒரு சதுரடி 990 ரூபா மேடம். சரிங்க சார். முதல்ல வர 27 நபர்களுக்கு சிவகுரு நகரில் பிளாட் வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு திருச்செங்கோட்டில் ஒரு 1000 சதுரடி ஃப்ரீயாக கொடுக்குறோம் மேடம். ஓ அப்படிங்களா? திருச்செங்கோட்ல எங்க? மணினூரில் 1000 சதுரடி ஃப்ரீயாக கொடுக்குறோம் மேடம். அப்படிங்களா? சரிங்க சார். ஆமாம் மேடம், இது ஒரு நல்ல வாய்ப்பு மேடம். நீங்கள் வந்து ஒரு பிளாட் தான் பணம் கொடுக்குறீங்க, நாங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம காய்கறி கடையில் போய் கத்திரிக்காய் தக்காளி பழம் வாங்கினோம்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக தருவாங்க, கொசுறு தருவாங்க. ஓ அதனால இத நம்ம கொசுறுன்னு சொல்ல முடியாதுங்க சூப்பர் அண்ணாச்சி. சூப்பர் சூப்பர். நான் ஒரு சொத்தை உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் மேடம். சரிங்க சார். ஓகேங்க சார், நாங்க ஆபீஸ்க்கு நேரடியா வந்து பார்க்கறோம் சார். ஓகே சசிகலா மேடம், கண்டிப்பா வாங்க, வந்து மணியை பார்வையிடுங்க சரியா? ஓகே மேடம். ஓகே ஹோம் மேக்கர், தேங்க்ஸ் ஃபார் காலிங், பை. Thank you. Thank you. ரொம்ப அழகா பேசுறாங்க. ரொம்ப அழகா பேசுறாங்க. மகிழ்ச்சி. பெண்களுக்கு தான் வந்து இந்த சேவிங்ஸ் பண்ணணும், சூப்பர் நான் சூப்பர். பிற்காலத்துல ஃபேமிலிக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நம்மளுடைய மகிழ் தமிழ் நகர் பார்த்தீங்க அப்படின்னா குமாரமங்கலம்ல, அதாவது திருச்செங்கோட்டில் புதுசா வரக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ நிறைய காலர்ஸ் வந்து இந்த 1 ஹவரா வந்து பேசிட்டாங்க. ஸோ வந்து ஷோ எண்டிங்க்கு வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, பார்த்துட்டு இருக்க பார்வையாளர்களுக்கு நம்மளுடைய ஜீவநதி ப்ரமோட்டர்ஸ் பத்தி என்ன வந்து சொல்ல விரும்புறீங்க? ஆமா அதாவது சூப்பர். அதாவது மேடம் வந்து இப்போ நம்ம வந்துங்க திருச்செங்கோட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 10 இடத்துல பிளாட் போட்டிருக்கோம். அதனால வந்து நம்ம ஆபீஸ்க்கு அவங்க வந்தா போதும், 10 இடத்துல சுத்தி காட்டுறேன். அவங்களுக்கு வந்து எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்த அவங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சதுரடி 250 ரூபாயில இருந்துங்க ஒரு சதுரடி வந்து 1200 வரைக்கும் ஆண்டு இருக்கு. அதனால வந்து அவங்க பட்ஜெட் தகுந்தபடி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பணம் கொடுத்த உடனே கரை பண்ணி கொடுத்துட்றேன். நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்கிறேன். அந்த ஆஃபரையும் அவங்களுக்கு நான் அள்ளி கொடுக்க நான் ஆசையா இருக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கையில பணம் இருக்குன்னு வைங்களா மேடம், அந்த பணத்தை இப்போ வந்து ஒரு விதை இருக்குன்னு வைங்களா, அந்த விதையை வந்துங்க ஒரு நல்ல நிலத்துல விதைக்கும் போது தான் அந்த விதை வந்து முளைச்சி அது வந்து ஒரு பெரிய மரமா மாறும். அதே போல விதை நல்ல நிலத்துல விதைக்கிறது போல நம்மகிட்ட இருக்கிற பணத்தை ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணணும். ஆமா, சில இடத்துல வந்து விதை நல்ல விதையே தான் இருக்கும், ஆனா அந்த மண்ணு நல்ல மண்ணு இல்லைன்னு வைங்களா, அந்த விதை நல்ல விதையை விதைச்சாலும் கூட அந்த விதை வந்து ஒரு மரமா வளர முடியாது.
ஆமாம். ஆனால் வந்து அது வளர்றதுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடத்துல தண்ணி வசதி, அது மட்டும் இல்லை காற்று வசதி, சூரிய ஒளி படுற இடத்துல நல்ல ஆரோக்கியமான மண்ணில் விதைக்கும் போது தான் அந்த ஒரு விதை வந்து ஒரு மிகப்பெரிய மரமாக வர்றது மட்டும் இல்லாமல் அந்த மரம் பலருக்கு வந்து அது புரோஜனமாக இருக்குது. அதே போல் உங்கள் கையில் காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம். உங்களை ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு நான் வந்து ஜீவநிதிக்கு வரவேற்கிறேன். ஜீவநிதியில் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு பண்ணினீங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த முதலீடு சில மாதங்களிலே அது பல மடங்காக உயரும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே அண்ணாச்சி, தேங்க்யூ. ஓகே, நீங்களும் ஷோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க, லைவுக்கு கால் பண்ண முடியலையா? டோன்ட் வரி. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நர்வஸாக இருக்கா? டோன்ட் வரி. கீழே ஸ்ட்ரிப்பில் நம்பர் கொடுத்துருக்கோம், நம்ம ஜீவநதி ப்ரமோட்டர்ஸுடைய நம்பர். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்க மனையை பார்வையிடணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே வந்து வாகன வசதி அரேஞ்ச் பண்ணி மனையை வந்து பார்வையிட கூட்டிகிட்டு போவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மனையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கிரயம் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி மகிழ் தமிழ் நகரில் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னா, முதல்ல கிரயம் பண்ணக்கூடிய 10 பேருக்கு ஒரு ஆக்டிவா பைக் வந்து ஃப்ரீ. சிவகுரு நகர்ல என்ன வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னா, முதல் 27 நபர்களுக்கு கிரயம் பண்ணக்கூடிய 27 நபர்களுக்கு திருச்செங்கோட்ல வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறோம். Until then, டாடா பை பை ஃப்ரம் டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி அண்ட் சாந்தி. நன்றி, வணக்கம். வணக்கம்.